ஹாய்ங்க. அவர் நிறைய ஆடுகள வளர்க்குறாரு. ஆனா, ஆடுகள மாமிசத்துக்கு வளர்க்காம, அதனுடைய உள்ள நூல் இருக்கு இல்லையா? அதனுடைய ரோமங்கள் அதுக்காக வளர்க்குறாரு. அது இப்போ ரோமம் வளர்ந்தோனே அத வெட்டி எடுத்து அத பிசினஸா பண்றாரு. பட் ஆடுகள ரொம்ப பாசமா, நேசமா அதுகளுக்கு கதையெல்லாம் சொல்றாரு. அதுவும் சும்மா சாதாரண கதையெல்லாம் கிடையாது. டிடெக்டிவ் கதையெல்லாம் சொல்றாரு. அந்த ஆடுகளும் உட்காந்து கதை கேட்க ஆரம்பிக்கும். சரி, ஆடுகளுக்கு எதுவும் பேச தெரியாது அப்படிங்கிறனால, கதை கேட்குதா? என்ன கேட்குது? அதுகளுக்கு புரியுதா? எதுவுமே அவருக்கு தெரியறது கிடையாது. அவர் டெய்லியும் ஒரு கதை சொல்லுவாரு. பாதியில முடிச்சுட்டு போயிடுவாரு. முடிச்சுட்டு உள்ள போனதுக்கப்புறமா, இந்த ஆடுகள் அதுகளுக்குள்ள பேச ஆரம்பிக்கும். அதுக பேசும். இந்த கதையில டிடெக்டிவ் அவர் முடிவு சொல்லாம போயிருப்பாரு. இல்ல இவரு தான் கொலையாளியா இருப்பாரு. அவரு தான் கொலையாளியா இருப்பாரு. அதுக்கு காரணம் என்னங்கிறது வரைக்கும் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணும். செமத்தியான படங்க. ஹாய்ங்க, நான் உங்களுடைய கவின். இந்த படம் நான் த சீப்ஸ் டிடெக்டிவ்ஸ். குழந்தைகளோட பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியான படங்க. நல்ல கலர்ஃபுல்லான இங்கிலாண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ பசுமையாக கலர்ஃபுல்லாக அழகாக எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க் பட்டை கிளப்புது. கிட்டத்தட்ட ராமநாராயணன் டைப் படம் தான். பட் அவங்க சொன்ன விதம், அந்த மேக்கிங் அதெல்லாமே பட்டை கிளப்புது. கடைசி காட்சிகளில் கொஞ்சம் நெகிழ்ந்து தான் போகிறோம். நான் சொன்ன மாதிரி அவர் டெய்லி டிடெக்டிவ் கதையெல்லாம் துப்பறியக்கூடிய கதைகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் திடீர்னு செத்து போயிருப்பார். போலீஸ் அசம்பந்தமாக இது ஆக்சிடென்ட் தான், ஹார்ட் அட்டாக் அதனால முடிச்சிடலான்னு சொல்லும்போது, அந்த ஆடுகள்லாம் இல்லை அப்படின்னு யோசிக்குங்க. அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு அது கண்டுபிடிக்கும். கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா யார் கொலை செஞ்சுருப்பாங்க? அதுக்கு சந்தேகப்படுங்க, அதுக்கு துப்பறியுங்க. சொல்லும்போது காமிக்கலாக இருக்கா? நிஜமாவே படம் காமிக்கலான படம் தான். பட் இன்ட்ரெஸ்டிங்கான படம். உங்களை நெகிழ வைக்கும், உங்களை சிரிக்க வைக்கும், உங்களை குதூகலிக்க வைக்கும். உங்கள் குழந்தைகளோட நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த படம் உண்மையிலேயே செம்ம ட்ரீட்டுங்க. அதுவும் சண்டே மதியானம் அமைதியாக உட்காந்து பாருங்கள். ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு இந்த படம். செம்ம ஜாலியாக இருக்கும். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ இது பேசக்கூடிய காமெடியான விஷயங்கள், அதுவும் குட்டியாக ஒரு ஆடு இருக்கும். அது பேர் மறந்துட்டேன். அது அவ்வளோ க்யூட்டுங்க. அவ்வளோ நல்லா பண்ணும். எல்லா ஆடுகளுமே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கூடிய 2 ஆடுகள் அது இதுன்னு நம்மளுடைய ஒரு குழந்தை உலகத்துக்கே கொண்டு போயிடுது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அந்த டைம் ஒர்த்தாக இருக்கும். சமீபத்தில் பார்த்த படங்கள்ல எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். இல்லைன்னா நான் வழக்கம் போல் மோக்கையான படத்தை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேனா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. நன்றி.